ஸ்லாங்கூர் மாநில B40 இந்திய மாணவர்களுக்கான கல்வி நிதி உதவி ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். கடற்படை வீரர்களின் முழு மரியாதையுடன் லெப்டினன்ட் சிவசுதன் உடல் தகனம். EPF ஊழியர் செமநிதி மே 11 முதல் 3 கணக்குகளாக கட்டமைக்கப்படும். சிங்கப்பூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சார்டின் டின்களில் புழுக்களா? 84,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள சரக்குகள் பறிமுதல். மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி தொடங்குகிறது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள B40 இந்திய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மாநில அரசாங்கத்தின் மேற்கல்வி உதவி நிதிக்கு விண்ணப்பம் செய்ய வரவேற்கப்படுகின்றனர். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பிறந்த அல்லது 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வசிக்கும் இந்திய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அந்நிதிக்கு விண்ணப்பம் செய்யலாம். குறிப்பாக 3000 ரிங்கிட்டுக்கும் குறைவாக மாத வருமானம் பெறும் இந்திய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அந்த உதவி நிதிக்கு விண்ணப்பிக்க முடியும். அதன் வாயிலாக நாடு முழுவதும் அரசாங்கத்தின் அங்கீகாரத்தை பெற்ற உயர்கல்வி கூடங்களில் இளங்கலை பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு ஒருமுறை மட்டும் அதிகபட்சம் 5000 ரிங்கிட்டும், டிப்ளோமா பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு அதிகபட்சம் 3000 ரிங்கிட்டும் உதவித்தொகையாக வழங்கப்படும். ஸ்லாங்கூர் மாநில மனிதவள வறுமை துடைத்தொழிப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பாராய்டு வீரமான் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அல்லது இணைய QR குறியீடு வாயிலாகவோ தகுதியுள்ள மாணவர்கள் அந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். இம்மாதம் 30ஆம் தேதி நண்பகல் மணி 12க்குள் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த அரச மலேசிய கடற்படையின் அதிகாரிகளில் ஒருவரான லெப்டினன்ட் சிவசுதனின் உடல் அரச மலேசிய கடற்படை வீரர்களின் முழு மரியாதையுடன் இன்று நண்பகல் மணி 12:15 அளவில் மஞ்சோங் இந்து சபா மைதானத்தில் இறுதி சடங்கிற்கு பின் தகனம் செய்யப்பட்டது. இதற்கு முன்னதாக சத்யாவானில் சர்டாங் ஜெயாவில் உள்ள சிவசுதனின் வீட்டில் இன்று காலை 9 மணி முதல் 11 மணி வரை இறுதிச் சடங்கு நடைபெற்றது. மறைந்த சிவசுதனுக்கு அறிமுகமான அவரது நண்பர்கள், கடற்படை அதிகாரிகள், கடற்படை வீரர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் என பலர் திரளாக அவரது இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். மலேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற கையோடு லுமோட் அரச மலேசிய கடற்படை தளத்தில் பணியாற்றி வந்த 31 வயதுடைய லெப்டினன்ட் சிவசுதன் உட்பட 10 பேர் செவ்வாய்க்கிழமையன்று காலையில் லுமோட்டில் கடற்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்தனர். இதனிடையே சிவசுதனின் மறைவு எங்களது குடும்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதோடு இதனை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீண்ட காலம் பிடிக்கும் என அவரது தந்தையான 61 வயது தஞ்சப்பன் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். எனது மகன் இறைபக்தியை கொண்டவர். மற்றவர்களுக்கு உதவும் நல்ல மனம் எப்போதும் இருந்து வந்தது. பெற்றோர்களின் பேச்சுக்கு அவர் எப்போதும் மறுப்பு கூறியது கிடையாது. எங்கள் குடும்பத்தின் ஒரே மகனாக இருந்ததால் எங்களது கோரிக்கைக்கு எப்போதும் செவிசாய்க்கக்கூடிய நல்ல மகனாக திகழ்ந்தார். நானும் எனது மனைவியும் இதுதான் உனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கூறினார். அதனை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்வார் என தஞ்சப்பன் கூறியுள்ளார். டிக்டாக்கில் அவரது அம்மா ஏதாவது நல்ல விஷயத்தை பார்த்தால் நாளையே அதனை சிவசுதன் அவருக்கு அனுப்பி விடுவார் என தமது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது தஞ்சப்பன் தனது சோகத்தை பகிர்ந்து கொண்டார். தமது குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக சிவசுதன் எப்போதும் திகழ்ந்து வந்தார். என் கண்ணின் மணியாக இருந்து அவரது மறைவினால் எங்களுக்கு இருந்த மகிழ்ச்சி எல்லாம் எங்களிடமிருந்து தொலைந்து போய்விட்டது என துக்கம் தாழ முடியாமல் தஞ்சப்பன் கூறினார். ஊழியர் சேமநிதி வாரியத்தின் கணக்கு 3 கணக்குகளாக கட்டமைக்கப்பட உள்ளது. மே 11ஆம் தேதி முதல் அப்புதிய முறை அமலுக்கு வருவதாக ஊழியர் சேமநிதி வாரியம் அறிவித்திருக்கிறது. அதன் வாயிலாக ஊழியர் சேமநிதி வாரியத்தின் 55 வயதுக்கு உட்பட்ட உறுப்பினர்களின் அனைத்து கணக்குகளும் ஓய்வூதிய கணக்கு, வளமான கணக்கு மற்றும் பிளெக்சிபிள் எனப்படும் தளர்வு கணக்கு என 3 கணக்குகளாக மறுசீரமைக்கப்படும்.
ஓய்வூதிய கணக்கில் இருக்கும் தொகையை ஒருவர் பணி ஓய்வு பெறும்போது மட்டும்தான் திரும்ப பெற முடியும். வளமான கணக்கில் இருக்கும் தொகையை குறிப்பிட்ட சில தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தலாம். பிளெக்சிபிள் கணக்கில் இருக்கும் சேமிப்பை உறுப்பினரின் தேவைக்கேற்ப எந்நேரத்திலும் வேண்டுமானாலும் திரும்ப பெறலாம். தற்சமயம் நடைமுறையில் இருக்கும் ஒருவரது முதலாம், இரண்டாம் கணக்குகளில் இருக்கும் தொகை முறையே ஓய்வூதியம் மற்றும் வளமான கணக்குகளுக்கு மாற்றப்படும் வேளை பிளெக்சிபிள் கணக்கு சூழியத்திலிருந்து தொடங்கும் என ஊழியர் சேமநிதி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதனால் மே 11ஆம் தேதிக்கு பின்னர் ஒருவரது ஊழியர் சேமநிதி சந்தாவின் 75 விழுக்காட்டு பிடித்தம் ஓய்வூதிய கணக்கிற்கும் 15 விழுக்காடு வளமான கணக்கிற்கும் எஞ்சிய 10 விழுக்காடு பிளெக்சிபிள் கணக்கிலும் சேர்க்கப்படும். இபிஎஃப் சந்தாதாரர்களின் குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால நிதி தேவைகளையும் ஓய்வு பெறுவதற்கான எதிர்கால தேவைகளையும் சமநிலைப்படுத்தும் முயற்சியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஊழியர் சேமநிதி வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அமர் ஜுல்கார்னியான் கூறியிருக்கின்றார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சிங்கப்பூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சார்டின் டின்கள் அனிசாக்கிஸ் எஸ்பிபி எனப்படும் ஒரு வகை ஒட்டுண்ணி புழுக்களால் மாசடைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஒட்டுண்ணிகளால் பாதிக்கப்பட்ட உணவை உட்கொள்வது கடுமையான வயிற்றுவலி, குமட்டல் மற்றும் வாந்தியை ஏற்படுத்தலாம். மார்ச் 27ஆம் தேதி ஜோஹர் பாரு சுல்தான் இஸ்கண்டார் சோதனை சாவடியில் அந்த மாசடைந்த டின்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதனால் சுமார் 84,000 ரிங்கிட் மதிப்பிலான 16,320 கிலோகிராம் எடை சார்டின்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த சார்டின் டின்களை ஏற்றியிருந்த லாரி முறையான இறக்குமதி அனுமதியை காட்ட தவறியதைத் தொடர்ந்து அதிலிருந்த சரக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜோஹர் மக்கீஸ் எனப்படும் சுங்க குடிநுழைவுத்துறை தனிமைப்படுத்தும் இயக்குநர் எடி புத்ரா முகமது யூசுப் தெரிவித்தார். அதோடு ரசாயன பரிசோதனை வாயிலாக அந்த சார்டின்கள் மாசடைந்திருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக எடி கூறினார். அதனால் சீனாவிலிருந்து சிங்கப்பூர் வாயிலாக நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட அந்த சார்டின் டின்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள வேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 1,00,000 ரிங்கிட் அபராதம் அல்லது 6 மாத சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை திங்கள் 18ஆம் நாள் எதிர்வரும் மே 1ஆம் திகதி புதன்கிழமை மலேசிய நேரப்படி பிற்பகல் 3:30 மணி அளவில் திருவோண நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய நன்னாளில் வியாழன் என்னும் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் சுபகிரகம் என்ற பெருமையை பெற்ற ஒரே கோள் குரு பகவான் என்னும் வியாழன் ஆகும். தேவர்களுக்கு எல்லாம் தலைவன் குரு பகவான். மனித வாழ்வில் பொருட்செல்வமும் மக்கட்செல்வமும் முக்கியமான 2 அம்சங்களாகும். இந்த இரண்டையும் அளிக்கக்கூடிய வல்லமை குருவிற்கு உண்டு. தவிர ஞானம், பதவி, மன வாழ்க்கை போன்றவை குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவை. குருவின் அருள் இருந்தால் இவற்றில் குறை இருக்காது. இத்தகைய பெருமையும் வலிமையும் மிக்க குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் வலிமை, வளர்ச்சியை பெறுகிறது. குருவுக்கு 5, 7, 9 ஆகிய பார்வைகள் உள்ளன. அதாவது குரு இருக்கும் இடத்தில் இருந்தே 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் சிறப்பானவை. அந்த வகையில் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்திற்கு பிரார்த்தமும் பலமும் அதிகம். எனவே குருவின் பார்வை பெறும் ராசிகள் பூரண பலனை பெறும் என மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் தங்க கணேசன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.